முடிவுக்கு வந்த காமெடி நடிகர் சகாப்தம் கண்ணீரில் சினிமா திரையுலகம். காரணம், நடிகர் வடிவேலுக்கு நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வு தான் இன்னைக்கு அனைவரையுமே அதிர்ச்சியில் வச்சிருக்கு. வடிவேலு அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது அவருடைய காமெடி தான். ஏன்னா தமிழ் சினிமால வடிவேலு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. 1991ஆம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கத்துல வெளியான என் ராசாவின் மனசுல அப்படிங்கிற திரைப்படத்துல தான் சின்ன ஒரு ரோல்ல வடிவேலு நடிச்சாரு. இந்த படத்துல வடிவேலு நடித்ததன் மூலமா சின்ன கவுண்டர் திரைப்படத்துல வடிவேலு நடிக்கிறதுக்கு விஜயகாந்த் உதவி பண்ணாரு. அதுலயும் கொடை பிடிக்கிற ஒரு ஆளை தான் வடிவேலு நடிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி நடிச்ச வடிவேலுக்கு அதுக்கப்புறம் திரைத்துறையில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. வடிவேலு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்பவுமே அழகா பயன்படுத்திக்கிட்டாரு. கிடைச்ச வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம தனது திறமைய ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. அவருடைய அந்த கவுண்டர் காமெடிகள் மூலியமா வடிவேலு கொஞ்ச நாள்லயே சினிமா துறையில பெரிய ஒரு உச்சம் பெற்ற நடிகரா உயர ஆரம்பிச்சாரு. சொல்லப்போனா அப்போதைக்கு இருந்த செந்தில் கவுண்டமணியவே பீட் பண்ற அளவுக்கு வடிவேலுக்கு பயங்கர திறமை. அப்போதைக்கு செந்தில் கவுண்டமணி நடிச்சாதான் படம் ஓடும் அப்படிங்கிற மிகப்பெரிய பெயரை வடிவேலு தனி ஆளா உடைச்சாரு. வடிவேல் நடிச்சாலே படம் கண்டிப்பா ஓடும் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு பேரை உருவாக்குனாரு வடிவேலு. அதன் மூலியமா வடிவேலு தமிழ் சினிமால கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அவருடைய காமெடிகள் இன்றளவுக்கும் கூட மீம்ஸ்களா பயன்படுத்தப்படுது. அந்த அளவுக்கு வடிவேலு காமெடியில பெரிய சாம்ராஜ்யத்த உருவாக்குனாரு. இப்படி போயிட்டு இருந்த வடிவேலு நினைச்சிருந்தா இன்னமும் கூட தமிழ் சினிமாவ தனது கையில கட்டி போட்டிருக்க முடியும். ஆனா அவர் பண்ண பெரிய முட்டாள்தனம், நாம ஏன் காமெடி நடிகரா இருக்கணும்? நாமளும் ஹீரோவா வளரணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அப்படி ஹீரோவா ஆவறதுக்காக, இனிமே நான் ஹீரோவா தான் நடிக்க போறேன் அப்படின்னு வடிவேலு ஒரு சில திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஆனா, அந்த திரைப்படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி அடையல. அட்லீஸ்ட் வடிவேலு அப்பயாச்சும் ஒதுங்கி, மீண்டும் காமெடி நடிகரா மாறியிருந்திருக்கலாம். ஆனா, வடிவேலு மாறல. வடிவேலு அந்த நேரத்துல படம் ஓடல. ஏன் படம் ஓடல? மக்கள் ஏன் இந்த ஹீரோவ ஏத்துக்கல? அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. குடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல சில படங்களுக்கு குடுத்த டேட்டுக்கு அவரால சரியா நடிச்சு குடுக்க முடியல. சில நேரத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டயத்துக்கு முடியல. இப்படி வடிவேலு மேல நெறைய பிரச்சனையும் வர ஆரம்பிச்சது. இதனால வடிவேலுவ எல்லாரும் கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிச்சாங்க. வடிவேலுவ மரியாதையா பேசினது, வடிவேலு நடிச்சா படம் ஓடுன்னு அவர் மேல இருந்த அந்த பேரு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. இதுல ஒரு தயாரிப்பாளருக்கும் வடிவேலுக்கும் பயங்கர சண்டை வேற. அந்த நேரத்துல அந்த தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்துல போயிட்டு, வடிவேலு தாங்கிட்ட பணம் வாங்கிட்டு, நடிக்காம என்னை ஏமாத்துறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண, அதன் மூலியமா வடிவேல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எந்த படத்திலும் நடிக்கக்கூடாதுன்னு ரெட் கார்ட் குடுத்து, அவர ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சுட்டாங்க. அதுல வடிவேலு டோட்டலா மனசொடைஞ்சு போயிட்டாரு. நான் தான் எல்லாமே நெனச்சேன். நான் இல்லாம எந்த சினிமாவும் கிடையாதுன்னு நெனச்சேன். கடைசில என்னையே ஒதுக்கிட்டாங்களே! அப்படின்னு வடிவேலு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. இதுல நெறையாவே குடிப்பழக்கத்துக்கு இடையில அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நேரத்துல சினிமாவுல மிகப்பெரிய மாற்றம். வடிவேலு இல்லாம அடுத்தடுத்து நெறைய காமெடி நடிகர்கள் புதுசு புதுசா உருவானாங்க. இப்போ வடிவேலு எல்லாத்தையும் மறந்துட்டு, நான் ஒரு காமெடி நடிகர் தான். நான் படத்துல காமெடியே பண்றேன். எனக்கு வாய்ப்பு குடுங்கப்பா அப்படின்னு எத்தனையோ இயக்குனர்கள்ட்ட போயிட்டு கையெடுத்து கூப்பிட்டு நின்னுருக்காரு. அதுல ஒரு சில பேரு போனா போதுன்னு வாய்ப்பும் குடுத்தாங்க. ஆனா, அவருக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல. ஒரு சில பேரு வடிவேல ரொம்பவுமே அவமதிச்சு புறக்கணிச்சிருக்காங்க. இருந்தாலும் வடிவேலு தொடர்ந்து தன் முயற்சிய கைவிடாம நெறைய பேர்ட்ட உதவி கேட்டிருக்காரு. அப்படி முக்கியமான ஒரு இயக்குனர் அவர ரொம்பவுமே அவமதிச்சு அனுப்பியிருக்காரு. அதுல மனசுடைஞ்சு போன வடிவேலு மீண்டும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதன் காரணமா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகி, மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சில தகவல்கள் இணையத்துல வெளியாகி, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும், சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.